சேலத்தில் சட்டவிரோதமாக ரசாயன திரவம் தெளிக்கப்பட்ட 2 டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விளக்கு. தமிழகத்தில் சேலம் மாவட்டம் மாம்பழத்திற்கு பெயர் பெற்றது. முக்கனிகளில் ஒன்றான மாம்பழம் சேலம் மாவட்டத்தில் கோடை காலங்களில் அதிக விளைச்சலால் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களில் மாம்பழம் சீக்கிரம் பழுக்க வைப்பதற்கு கார்ப்பரேட் கற்கள், ரசாயன திரவங்கள் உள்ளிட்ட ரசாயன பொருட்களை கொண்டு மாம்பழங்களை பழுக்க வைத்து விற்பனை செய்யப்படுவதால் இதனை உட்கொள்ளும் மக்களுக்கு உடல் உபாதைகள், ஒவ்வாமை ஏற்படும். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே ரசாயனம் வைக்கப்பட்ட மாம்பழங்களை விற்கக்கூடாது என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இதனை மீறி ரசாயனம் தடவிய பழங்களை விற்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் சேலத்தில் செய்யப்படும் மாம்பழ விற்பனை அங்காடியில் அயோத்தியப்பட்டினம் அருகே செயல்பட்டு வருகிறது. அங்கு ரசாயனம் கலந்த மாம்பழங்களை விற்பதற்காக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்து இதனையொட்டி சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கதிரவன் தலைமையிலான அதிகாரிகள் அயோத்தியப்பட்டினம் அருகே உள்ள மாம்பழ குடோனுக்கு ஆய்வு செய்தனர். அப்போது சுமார் 2 டன் மாம்பழங்களில் ரசாயன திரவம் தெளிக்கப்பட்ட மாம்பழங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் 2 டன் மாம்பழங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் குடோன் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறும்பொழுது, ரசாயன திரவ கார்ப்பரேட்டுகள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மாம்பழங்களை பழுக்க வைத்தால் மக்களுக்கு தீங்கு ஏற்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனையும் மீறி ஒரு சில வியாபாரிகள் ரசாயனம் கலந்த பழங்களை விற்பனை செய்கின்றனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். உங்களுக்கு ஆடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இலை நடுத்துற வேலை அதிகம். அவங்களாம் வரல போட்டுக்காரல பாத்துக்கோங்க. 6 செத்து போய் போகுது.